அனைவருக்கும் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உயர் சங்கத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உயர் சங்கத்தின் சார்பாக ஏப்ரல் 24ஆம் தேதி சென்னை இயக்குனர் அலுவலகத்தின் முன்பு ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளது. அந்த முற்றுகை போராட்டம் ஏன் என்பதற்கான ஒரு பத்திரிகை செய்தியாக உங்களோடு பகிர்ந்துள்ளேன். 40 ஆண்டுகள் சத்துணவு அங்கன்வாடி திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் 2000 மாத்திரமே ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 தனது தேர்தல் சந்திக்கும் போது அதனுடைய தேர்தல் அறிக்கையின் 313இல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு நியாயமான குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கியது. அந்த வாக்குறுதியை ஏற்று சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களும் வாக்களித்தனர். எதிர்பார்த்தபடியே ஆட்சியும் வந்தது. இந்த அரசு வந்த நேரத்தில் கோவிட் தொற்று கடுமையாக இருந்தது. அப்போ அரசாங்கம் நிதி நெருக்கடியில் இருந்த நேரத்தில் ஒரு குறைவான ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு இருந்தாலும் நாங்களும் சிறுக சிறுக சேகரித்து ஒரு 11 லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக எங்களுடைய துறை அமைச்சரிடம் கொடுத்தோம். உண்மையிலேயே முதலமைச்சரோடு நேரடியாக சந்தித்து கொடுக்கணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு முதலமைச்சர் வழங்கவில்லை. ஆனால் 5 லட்ச ரூபாய் கொடுத்த வடிவேலுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 10 லட்ச ரூபாய் கொடுத்த லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை உங்களோடு பாருங்கள். இது 2021. 2022 மிக்ஜாம் புயல் வந்தது. அதற்கும் எங்களுடைய ஒரு நாள் ஓய்வூதியங்கிற கணக்கில் 66 ரூபா 66 பைசா, கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்துக்கு குறைவு இல்லாமல் அப்பவும் நிவாரண நிதி கொடுத்தான். 2022 அமைச்சரோடு பேசினோம், கோரிக்கை நிறைவேற்றி தரனாங்க, எந்த பதிலும் இல்லை. 2003 ஜனவரியில் இதே சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு மிகப்பெரிய 3000த்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்களை திரட்டி ஒரு உண்ணாவிரதம் நடத்தினோம். அன்னைக்கு எங்களுடைய துறை அமைச்சர் மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி கோரிக்கை சம்பந்தமாக நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்தார். பின்பு அந்த வாக்குறுதியை எங்களுடைய மாநில மாநாட்டில், தூத்துக்குடியில் நடந்த மாநில மாநாட்டில் அறிவிப்பதாகவும் சொன்னார்கள். ஆனால் தூத்துக்குடி மாநில மாநாட்டில் அவர்கள் வரவேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. கோரிக்கையில் முன்னேற்றமும் இல்லை. 2023 ஏப்ரலில் அமைச்சர் தலைமையிலேயே சங்க நிர்வாகிகளை அழைத்து ஒரு கூட்டமர்வு கூட்டம், அதுவும் 2 கூட்டமர்வு கூட்டம் நடைபெற்றது. ஒன்று தரமணியிலும், ஒன்று பனகல் மாளிகையில். 2 கூட்டத்திலேயும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைவேற்றவில்லை. சரி, நிதியமைச்சரோட மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து கோரிக்கையை கொண்டு போனார். அவர்கள் உங்களுடைய துறை அமைச்சர் மூலமாக உங்களுடைய கோரிக்கையை கொண்டு வாங்க அப்படின்னாங்க. சரி, எங்களுடைய துறை அமைச்சர் மூலமாக ஒரு 2 கோரிக்கைகள் கருத்துருவாகி நிதித்துறைக்கு அனுப்பப்பட்டால் அது நிதித்துறையிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டும் வந்தாச்சு. இந்த ஆட்சி 4 ஆண்டுகளில் பல்வேறு முயற்சிகள், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு சந்திப்புகள் அனைத்து நடத்தியும் கூட கோரிக்கையில் முன்னேற்றம் இல்லை. அது கொடுத்த தன்னுடைய 313 வரிசை கிரமத்தில் உள்ள எங்களுடைய கோரிக்கை இதுகாரும் நிறைவேறவில்லை என்பதை எங்களுடைய சங்கம் அது கவலையுடனும் வருத்தத்துடனும் பார்க்கும். அதோட ஒரு பகுதியாகத்தான் இந்த அரசு கடைசி பட்ஜெட்டை இப்போ சந்திச்சிருக்கிறது. அடுத்த பட்ஜெட் முழுமையாக போடுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காது. அதனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அரசாங்கம் நினைத்தால் 110 விதியின் கீழ் எப்பொழுதுனாலும் அறிவிக்கலாம்ங்கிற அந்த அடிப்படையில் வருகிற 24ஆம் தேதி எங்களுடைய இயக்குனர் இதே கடற்கரை சாலையில் லேடி வெலிங்டன் கல்லூரிக்கு உள்பகுதியாக இருக்கக்கூடிய எங்களுடைய இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவது என்று ஒரு முடிவு செய்து அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஊடகவியலாளர்களுடைய அந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணுங்கிற அடிப்படையோட இன்றைக்கி இந்த சந்திப்புக்கான இந்த ஏற்பாடுகளை சந்திச்சிருக்கிறோம். இதோடு எங்களுடைய கோரிக்கையில்
அதான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது அவங்க சொன்ன அடிப்படையில் எங்களுடைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது 6750 நிர்ணயிக்கப்பட வேண்டும். 2000 என்பது 6750 ரெண்டாகும். அப்புறம் மருத்துவ காப்பீடு, எங்களுக்கெல்லாம் மருத்துவ காப்பீடே கிடையாது. வேலை பார்க்கும்போது மருத்துவ காப்பீடு இருந்தது, ஆனால் பணி ஓய்வு பெற்ற பிறகு மருத்துவ காப்பீடு கிடையாது. அப்புறம் ஈமப்பிரிய நீதி, வேலை பார்க்கும்போது கிடைச்சிது, ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்கல. அது ஒரு 25,000 ரூபா ஈமப்பிரியை வழங்க வேண்டும் என்று. மருத்துவ காப்பீடு மாத்திரமில்லை, மருத்துவ சிகிச்சைக்கான அந்த வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். அதுவும் தேசிய மருத்துவ காப்பீடாக அது இருக்க வேண்டும் என்பதும் உள்ள ஒரு 4 கோரிக்கைகளும் அதற்குள் இருக்குது என்பதையும் உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு இந்த கூட்டத்தொடரோட நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற அந்த அப்பீலையும் உங்கள் மத்தியில் சொல்கிறோம். ஏன்னா இந்த அரசாங்கம் அதனுடைய கடைசி காலகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு முற்றுகை போராட்டத்தோட அது முடித்துக்கொள்ளும் என்கிற அதோட குணாதிசயம் இந்த அரசாங்கத்தில் இல்லை என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. தொடர்ந்து இந்த வயோதிக காலத்திலும் இந்த முதுமையிலும் எங்களை மீண்டும் மீண்டும் போராட்டத்துக்கு தள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை இந்த அரசாங்கம் தான் உருவாக்குகிறது. அது இந்த அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பாக முடியும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா துறை அமைச்சர்களால் எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய கட்டத்தில் அரசாங்கங்கள் இல்லை. எல்லாமே முதல்வர் தலையிட்டு தீர்க்கக்கூடிய வேலையாக தான் நடந்து கொண்டிருக்குன்னு பார்க்கும்போது முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்று உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றுவது அல்லது மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச அதுக்கான தீர்வு காணும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறோம். இல்லை என்றால் தொடர்ந்து போராடுவதை தவிர ஒன்றும். எங்களை பொறுத்தளவுக்கு முதுமை ஒரு இடையூறாக இருந்தாலும், ஆனால் போராட்ட உணர்வுகளுக்கு முதுமைக்கு எந்த தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து போராடக்கூடிய தன்மையோடு தான் நாங்களும் இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தின் பாராமுகமாக பல இடங்களில் எங்களுடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற சகோதரிகள் பிச்சை எடுக்கக்கூடிய அவலங்கள் நிறந்திருக்குது. அது கூட இந்த அரசாங்கத்தோட கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோங்கிறதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். கரூரில் ஒரு சகோதரி, திருவள்ளூரில் ஒரு சகோதரி, பெரம்பலூரில் ஒரு சகோதரர், இவர்கள் எல்லாமே நம்ம ரோட்டில் கிடக்கக்கூடிய கழிவு குப்பைகளை பிறக்கிறது, மருத்துவமனையில் பிச்சை எடுப்பது, இது போன்ற ஒரு அவல நிலையில் இருக்கிறாங்க. இவ்வளவும் 40 வருஷம் இந்த அரசாங்கத்திற்கு பணி செய்து ஓய்வு பெற்று பின்னால் நடக்கக்கூடிய சம்பவம். இவைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவதும் எங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவதும் தமிழக அரசோட கையில் தான் இருக்கு என்பதை கூறிக்கொள்ளும். தொடர்ந்து எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் பெருசா நம்பினோம். 8 வருஷமாக 7வது ஊதிய மாற்றம் 8 வருஷம் ஆகுது. 2000 ரூபாயை தவிர ஒரு பைசா கூட எங்களுடைய ஊதியத்தில் உயர்வு இல்லை. இன்றைக்கு கூட சென்னை ஹைகோர்ட்டு 4ஆம் தேதி நாங்கள் தொடுத்த வழக்கில் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. 7வது ஊதிய மாற்றத்தில் அனைவருக்கும் பொருத்தப்பட்ட ஊதியத்தை திருத்தி அமைப்பதற்காக அனைவருக்கும் பொருத்தப்பட்ட பெருக்கல் காரணி 2.57 இந்த பகுதிக்கு மட்டும், அதாவது சத்துணவு திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட வழங்கிவிட்டு அதே பணி செய்து ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்காதது பாகுபாடானது, டிஸ்கிரிமினேட்டரி, அன்ஜஸ்ட், அநீதியானது, ரேஷனலி பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது. ஆர்டிக்கிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்ட விதி 14 மற்றும் 16 விதியை மீறுவதாக உள்ளது. அதனால் காலமுறை ஊதியம் பெற்ற, காலமுறை ஊதியத்தில் வேலை செய்தவர்களாகட்டும், ஓய்வு பெற்றவர்களாகட்டும், சிறப்பு பென்ஷன் பெற்று உள்ளவர்களாகட்டும், சத்துணவு அங்கன்வாடி ஊழியருக்கு அந்த காரணியை பொறுத்து ஊதியத்தை திருத்தி அமைத்து அவர்களுக்கு அந்த காலத்தில் 1/10/2017 இன்று வரையிலான அனைத்து பலன்களும் வழங்கப்பட வேண்டும் என்று 4ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. ஒன்று, தேர்தல் வாக்குறுதிப்படி முறையான பென்ஷனை இந்த அரசு வழங்க வேண்டும், அல்லது அந்த தீர்ப்பின்படி எங்களுக்கு முறையான அதை அமுல்படுத்தி இன்னைக்கு என்ன கால்குலேஷனில் வருதோ அதை அமுல்படுத்த வேண்டும். இது ரெண்டையும் அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் தீவிரமாகும். இன்னொன்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், இந்த அரசு சத்துணவு திட்டம் அதற்கு பிடிக்கவில்லை. சத்துணவு திட்டத்துறை பெயரை மாற்றியது. மகளிர் உரிமைத்துறை
என்று அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகைக்கான வரம்பு வருமான வரம்பு வறுமை கீட்டிற்கு கீழே 72,000 கீழே உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் என்பது வரையறை செய்தது. நாங்கள் 2,000 ரூபா 12 மாதத்துக்கு 24,000 தான் வறுமை கோட்டுக்கு கீழே தான் எங்களுடைய வருமானம். அதையாவது எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டோம், அதை மறுத்துவிட்டது. அப்புறம் மகளிர் உரிமை துறை என்பதற்கான அர்த்தம் என்னன்றது எங்களுக்கு புரியலை. புதுமை பெண் திட்டம், ரைட்டு, நல்லது, வரவேற்றோம். அப்புறம் மகளிர் இலவச பஸ் பாஸ், இலவச பஸ் வரவேற்றோம், நல்லது. உரிமை தொகை, இலவச பஸ், புதுமை பெண், அப்புறம் ஆட்டோ பெண்களுக்கு, ரைட்டு, நல்லது. அப்புறம் இப்போ மகளிர் விடுதி, இப்படி மகளிர் 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 என்று நிறைய செய்கிறாங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டியது, வரவேற்கின்றோம். ஆனால் 60-70 வயது கடைந்து முதிய இயலாமை பருவத்தில் உழைத்து தனது தேவையை பூர்த்தி செய்யக்குள்ள இயலாத பருவத்தில் அனைத்து நோய்களையும் தாக்குதலுக்குள்ளான அந்த பருவத்தில் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதைவிட எங்களது வாழ் உரிமையை அரசு பணியாற்றி 40 ஆண்டு காலம் உழைத்தமைக்கு, நீண்ட நெடிய காலம் உழைத்தவர்களுக்கு அவர்கள் இயலாமை முதுமை காலத்தில் கொடுபட வேண்டிய கொடுபடா ஊதியம்தான் ஓய்வூதியம் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு 1972 நகரா வழக்கில் சொல்லப்பட்டது. 40 வருடத்துக்கும் மேலாக இதில் நாங்கள் தொடர்ச்சியாக உழைத்திருக்கிறோம். எங்களை ஏன் பாரபட்சமாக பார்க்கிறது? ஒருவேளை எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்ற அந்த நோக்கில் பார்க்கிறதோ என்ற அந்த ஐயம் எங்களுக்கு வந்துள்ளது. அதற்கு உதாரணமாக 60,000 காலி பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்கிறது, இப்பொழுது நிரப்புகிறது. யாரை நிரப்புகிறது என்று சொன்னால் உதவியாளர்களை மட்டும் நிரப்புகிறது. பொறுப்பாளர், முக்கியமாக அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய கீ போஸ்ட் பொறுப்பாளர், அதை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்கு அடுத்த கேடரில் உள்ள சமையலறையும் நிரப்புவதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் பண்ணவில்லை. உதவியாளரை கூட 82 துவங்கப்பட்ட மதிப்பூதிய அந்த ஊதிய முறையை கடந்த காலங்களில் நாங்கள் போராடி வரையறுக்கப்பட்ட நான் ஸ்டாண்டர்ட் டைம் ஸ்கேலாக மதிப்பூதியத்தை நான் ஸ்டாண்டர்ட் டைம் ஸ்கேலாக மாற்றி தற்போது சிறப்பு காலமுறை ஊதியம் என்ற அளவுக்கு நாங்கள் உயர்த்தி இருந்தோம். இப்போ அதை அப்படியே மறுத்துருச்சு. இந்த பகுதிக்கு அந்த ஊதிய முறையை மறுத்து மீண்டும் கொத்தடிமை கூலி முறைக்கு கொண்டு சென்றிருப்பதனுடைய காரணம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். இந்த திட்டத்தை அமலாக்கிய ஊழியர்கள் அவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் அல்லது நமக்கு எதிரானவர்கள் என்ற அந்த பகை கண்ணோட்டத்தோடு பார்ப்பதன் விளைவுதான் எங்கள் ஓய்வூதியம் குறித்து கூட அவர்கள் உயர்த்துவதற்கு முயற்சிக்காதது என்ற அந்த ஃபீலிங் எங்களுக்கு இருக்கு. இது இந்த அரசுக்கு நல்லதல்ல. நாங்கள் இந்த அரசுடைய எதிரிகள் அல்ல, விரோதிகள் அல்ல. இவர்களுக்கு தலைவர் சொன்னது மாதிரி நிதி நெருக்கடி உதவுங்கள் என்று சொன்ன போது வறுமையை நாங்கள் பெரிதாக நினைக்கவில்லை. 11,000 ரூபா திரட்டி கொடுத்தோம், 11 லட்சம் ரூபா திரட்டி கொடுத்தோம், 80 லட்சம் ரூபா ஒப்புதல் கடிதம் கொடுத்து அதன் மூலம் பிடிக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த அரசின் மீது உள்ள அக்கறையினால் தான். 2 வருஷம் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன செய்ய போறாங்க? முடிஞ்சு போச்சு. 70 வயசு 80 வயசு கடந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். செத்துக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வேற சொல்றதுக்கான வார்த்தை தெரியல. இது நல்லதில்லை. ஆனால் அதற்காக முதியவர்கள், இயலாதவர்கள், முடங்கி போய் கிடப்பவர்கள் என்று தப்பு கணக்கு இந்த அரசு போடுமானால் அவருக்கு சரியான முடிவை நாங்கள் எடுத்து சரியான தீர்ப்பை எதிர்காலத்தில் வழங்குவோம் என்பதை மட்டும் இங்கே இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரசு தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். தேர்தல் வாக்குறுதிப்படி முறையான பென்ஷன், முறையான சிறப்பு பென்ஷன், முறையான சிறப்பு பென்ஷன் ஏற்கனவே உள்ளது போல ரூபாய் 6,750 அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும். அதுதான் முதல் கோரிக்கை. அதுவே பிரதான கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை, இறுதியான கோரிக்கை. அதை தவிர வேற எங்களுக்கு எந்த கோரிக்கையும் தேவையில்லை. இப்போ என்னன்னு சொன்னா, ஈமச்சடங்கு நிதி 25,000 நிதித்துறைக்கு அனுப்பி திருப்பி அனுப்பிச்சிருச்சு. மருத்துவ காப்பீடு நிதித்துறைக்கு பரிந்துரைத்ததை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க.
24/4/2025 சென்னை கடற்கரை சாலை லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகம் சமூக நல இயக்கம். சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு முறையான பென்ஷன் வழங்குவோம் என்று இன்றைய அரசு வாக்குறுதி அளித்திருந்தது. 4 ஆண்டுகள் கழிந்த நிலையில் நாங்கள் பல்வேறு முயற்சிகள், போராட்டங்கள், இயக்கங்கள் நடத்தியும் எந்த முயற்சியும் முன்னேற்றம் இல்லை. அமைச்சர் வாக்குறுதி கொடுத்து நிதியமைச்சர் வாக்குறுதியும் அது நடைபெறவில்லை. ஆகவே இறுதியாக 24/4/2025 அன்று சென்னை சமூக நல ஆணையரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவிருக்கின்றோம்.